பாக்கியலக்ஷ்மி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். இங்க இனியா ரொம்பவே சந்தோஷமா டான்ஸ் காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்காக போறாங்க. அதை பார்க்கறதுக்காக இனியா வீட்டில் உள்ள எல்லாருமே அங்க போயிருக்காங்க. ஒரு பக்கம் கோபி கண்டிப்பா இனியா இதுல ஜெயிச்சிருவா அப்படின்னு ராதிகா கிட்ட சொல்லிட்டு இருக்கு. உடனே ராதிகாவும் இனியா மேல எனக்கும் நம்பிக்கை இருக்குங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்க இங்க கோபி எப்பயுமே பாக்கியா கூட ஒண்ணா உட்காரணும், பேசி சிரிக்கணும்னு நினைச்சா இடையில வந்த இந்த ராதிகா வேற கோபியை விட்டு கொடுக்க மாட்டா போல அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க ஈஸ்வரி. அந்த சமயம் பாக்கியாவும் ஹோட்டல்ல இருந்து வந்துடுறாங்க. இங்க மேடையில இருக்கிற இனியா சொல்றாங்க, என் அப்பாவும் அம்மாவும் மேடைக்கு வரணும், அவங்கள கொஞ்சம் வர வைக்கிறீங்களா, கூப்பிடுறீங்களா அப்படின்னு இனியா சொன்ன உடனே இங்க பாக்கியாவும் இனியா கூப்பிடுறாளேன்னு போறாங்க. இன்னொரு பக்கம் இங்க ஈஸ்வரி சொல்றாங்க, பாக்கியாவே போயிட்டா, போ கோபி அப்படின்னு சொல்ல உடனே கோபி ராதிகாவை கூப்பிடுறாரு. வா ராதிகா, பாக்கியா போறால, நீயும் நானும் ஒன்னா போனோம், இனியாவுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும்ல அப்படின்னு சொல்ல, வேண்டாம் கோபி, நான் அங்க வந்தா இனியாவுக்கு பிடிக்காது, வேற ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படின்னு வரமாட்டேன்னு ராதிகா ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. ஆனா கோபி எதை பத்தியுமே யோசிக்காம, நீ வா ராதிகா பார்த்துக்கலாம், நீயும் இனியாவுக்கு அம்மா மாதிரி தான், நீ வந்தா எந்த தப்பும் இல்லை, நீ நானு எல்லாரும் ஒன்னா போனா இனியா ரொம்ப பெருமைப்படுவா, சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறாரு. ஆனா இனியாவுக்கு கோபி ராதிகா கூட வந்ததுல கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. இனியாவோட முகம் மாறுது. கூட இருக்கிற இனியாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இனியாவை ரொம்பவே ஏளனமா பேசுறாங்க, கேள்வி கேட்குறாங்க. என்ன இனியா, உன் அம்மாவையும் அப்பாவையும் மேடைக்கு வர சொன்னா உனக்கு என்ன ரெண்டு அம்மாவா, ரெண்டு பேர் வந்து நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்ல தலை குனிஞ்சி அழ ஆரம்பிக்கிறாங்க இனியா. இதை பார்த்துட்டு இருக்க பாக்கியாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. இனியா இன்னைக்கு சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சா இந்த கோபி தேவையில்லாம ராதிகாவை எதுக்கு மேடைக்கு கூட்டிட்டு வந்தாருன்ற மாதிரியே பாக்கியாவும் பார்க்குறாங்க. ஈஸ்வரிக்கு அவ்வளோ கோவம் வருது. உடனே இனியா கோபி கிட்ட கேட்குறாங்க, அப்பா என்னப்பா, என் அப்பாவையும் அம்மாவையும் தான் வர சொன்னாங்க, ஆனால் நீங்கள் எதுக்கு ராதிகாவை கூட்டிகிட்டு வந்தீங்கப்பா, இங்கே வர அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது, வீட்டில் தான் இப்படி அவங்கள கூட்டிகிட்டு வந்து பிரச்சனை செய்கிறீங்கன்னா இங்கேயுமாப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை பார்த்து ஏளனமாக பேசி கேள்வி கேட்குறாங்க, அவங்களுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்லட்டும், தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறீங்கப்பா, இவங்களை எதுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு இனியா கேள்வி கேட்க உடனே ராதிகாவும் கோபிக்கிட்ட சொல்கிறாங்க, கோபி, இதுக்காக தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன், ஆனால் நீங்கள் என்னை கண்டிப்பாக வந்தே ஆகணும்னு சொல்லி இந்த காம்படிஷனுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க, இப்படி வந்து நான் அவமானப்பட்டு நிற்கிறதுக்கு பேசாமல் ஆஃபீஸ்க்கு போயிருக்கலாம், இல்லை வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுத்துருக்கலாம், எனக்கு இதெல்லாம் தேவையா கோபி, விடுங்க நான் போகிறேன் அப்படின்னு இங்கே ராதிகா ரொம்பவே கோவமாக அங்கேருந்து இறங்கி போயிடுறாங்க. உடனே பாக்கியாவும், நீ அழாத, நான் தான் இருக்கேன்ல, உங்கள் அப்பா இப்படி தான் பிரச்சனை செய்வாருன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும், இருந்தாலும் நீ டான்ஸ் இந்த காம்படிஷனில் கலந்துட்டுருக்க, நல்லபடியாக நீ ஜெயிச்சு வரணும், அதுதான் உங்கள் அம்மாவை நீ பெருமைப்படுத்துகிற மாதிரி இருக்கும் இனியான்னு சொல்ல, எப்படிம்மா, ஒவ்வொரு நாளும் இந்த ராதிகாவால் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது, நான் இந்த டான்ஸ் காம்படிஷனில் கலந்துக்கும் போது அவ்வளோ சந்தோஷப்பட்டேன், ஆனால் இன்னைக்கு என்னால் ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கை கூட இல்லைம்மா அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளவோ சமாதானப்படுத்திட்டு இங்கே பாக்கியாவும் கீழே இறங்கி வந்துடுறாங்க. அங்கே ஒவ்வொருத்தராக வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போதே இங்கே இனியா இந்த கோபியாலையும் ராதிகாவாலையும் மேடையில் அவமானப்பட்டதையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசி சிரிச்சதையுமே நினச்சி பார்த்துக்கிட்டே அழுதுகிட்டே நிற்கும்போது இனியா என்ன டான்ஸில் என்னென்ன ஸ்டெப்பெல்லாம் வரும் அப்படின்றத மறந்துடுறாங்க. கண்டிப்பாக இன்றைக்கி நான் ஜெயிக்க வாய்ப்பே இல்லை, எல்லாத்துக்குமே காரணம் என் அப்பாவும் அந்த ராதிகாவும் தான், இவங்க இந்த காம்படிஷனுக்கு வராமல் இருந்திருந்தா கூட நான் ஜெயிச்சிருப்பேன் போலையே அப்படின்னு இனியா ரொம்பவே யோசிக்கிறாங்க. இனியாவுக்கு வாய்ப்பு வருது, இனியாவும் போய் அங்கே டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க. ஆனால் அவங்க இதையே யோசிக்க அவங்களுக்கு சரியாக எந்த ஸ்டெப்புமே வராமல் இந்த போட்டியிலையும் ஜெயிக்க முடியாமல் ஆயிடுறாங்க இனியா. இனியா தான் ஜெயிப்பாங்கன்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த நிலமையில இங்கே இனியா ஜெயிக்கலை அப்படின்னு எல்லாருக்கும் தெரிய வருது. பேரதிர்ச்சி அடைகிறாரு இங்கே கோபி. இனியா ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே இங்கே வந்த பாக்கியாவும், இனியா அழாதம்மா, நீ ஜெயிச்சாலும் நீ ஜெயிக்கலைனாலும் நீ இவ்வளோ தூரம் வந்திருக்க, இந்த காம்படிஷனில் நீ கலந்துட்டு இருந்திருக்க, அதுவே எனக்கு ரொம்ப பெருமை தான் இனியா, நீ கவலைப்படாத, இதே மாதிரி உனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும், உன்னால் கண்டிப்பாக சாதிக்க முடியும் அப்படின்னு பாக்கியா ஆறுதல் சொல்கிறாங்க. ஆனால் இனியாவுக்கு கோவம் எல்லாமே கோபி மேலேயும் ராதிகா மேலேயும் தான். எதுக்காக இவங்க வந்தாங்க, நேத்தே தேவையில்லாமல் எனக்கு காம்படிஷன் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தே வேணும்னு என் அப்பாவை இந்த வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போகணுன்னு ராதிகா பேசினாங்க, இன்னைக்கு மேடையில் வந்து என்னை அவமானப்படுத்திட்டாங்க, இந்த ராதிகா இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவமாக பேசிக்கிட்டே அழுகிறாங்க இனியா.
இங்கே இனியாவை பார்த்துட்டு கோபி மெதுவாக பேச போகிறாரு. உடனே இனியா சொல்கிறாங்க, அப்பா நீங்கள் என்கிட்ட பேசாதீங்க, நான் அவ்வளோ கோவமாக இருக்கேன். இன்றைக்கி நான் என்ன உங்ககிட்ட கேட்டேன், எதுக்காக அந்த ராதிகாவை காம்படிஷனுக்கு கூட்டிகிட்டு வரீங்க, நீங்கள் மட்டும் வாங்கப்பான்னு சொன்னதுக்கு நீங்கள் என்னென்னவோ பேசுனீங்க, ராதிகாவை விட்டு கொடுக்காம புகழ்ந்து பேசுனீங்களே, இப்போ என்கிட்ட பேசாதீங்கப்பா, நான் வீட்டுக்கு கிளம்பி போகிறேன். உங்களால் தான் நான் மறுபடியும் என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடியெல்லாம் அவமானப்பட்டு நின்றுருக்கேன். ஒரு பக்கம் என்னை பற்றியும் நம்ம குடும்பத்தை பற்றியும் ஏளனமாக பேசுகிறாங்க, இன்னொரு பக்கம் நான் கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன்னு அவங்க முன்னாடியெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் நான் ஜெயிக்கலைன்னு உடனே என்னை எப்படிலாம் பேசி சிரிக்கிறாங்கன்னு பாருங்கள், எனக்கு இதெல்லாம் தேவையாப்பா அப்படின்னு அழுதுட்டுருக்க. இங்கே உடனே ஈஸ்வரி ரொம்பவே கோவமா, கோபி நீ வீட்டுக்கு வா, இன்னைக்கு நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருந்த இனியாவை கூட்டிகிட்டு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. ஒரு பக்கம் ராதிகா சொல்கிறாங்க, இதெல்லாம் தேவையா கோபி, இதுக்கு தானே சொன்னேன் நம்ம எதுவும் செய்ய வேண்டாம், நான் பாட்டுக்கு ஆஃபீஸ் கிளம்புறேன், உங்கள் பொண்ணு காம்படிஷனுக்கு நீங்கள் போயிட்டு வாங்கன்னுட்டு. இப்போ இனியா ஜெயிக்காததுக்கு காரணமே நானும் நீங்களும் தான் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. எனக்கு இதெல்லாம் தேவையா, நான் ஏற்கனவே உங்களால் அவமானப்பட்டு நிற்கிறது போதாதுன்னு இன்னும் இனியா என்னெல்லாம் பேச போகிறாளோ தெரியல. வாங்க கோபி போகலாம் அப்படின்னு அங்கேருந்து கோபியவும் கூட்டிகிட்டு வராங்க ராதிகா. வீட்டுக்கு வந்த இனியா ரொம்ப கோவமா பேசி திட்டிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா பாட்டி, இந்த அப்பா தேவையில்லாத வேலையை செஞ்சுட்டாங்க. எனக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்ச அப்பா இன்னைக்கு ராதிகாவை மட்டும் கூட்டிகிட்டு வராமல் இருந்திருந்தா நான் கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பேன். இவங்கள பற்றியே யோசிச்சுட்ருக்கேன். நான் இப்போ பாருங்கள் ஜெயிக்காமல் அவமானப்பட்டு நின்றுருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை பற்றி கேள்வி கேட்டாங்களே பாட்டி, நான் இனி எப்படி காலேஜுக்கு போக முடியும், எப்படி பாட்டி அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியும் அப்படின்னு ஈஸ்வரிக்கிட்ட சொல்லி ரொம்பவே அழுதுட்ருக்காங்க. அந்த சமயம் ராதிகாவும் வராங்க. ராதிகாவை பார்த்த ஈஸ்வரி சொல்கிறாங்க, என்ன ராதிகா, இப்போ உனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே, என் பேத்தி இங்கே நல்லபடியாக காம்படிஷனில் கலந்துக்க கூடாது, அவள் ஜெயிக்கக்கூடாதுன்றதுக்காக தானே கோபி கூட நீயும் அந்த காம்படிஷனுக்கு கிளம்பி வந்த. உன்னெல்லாம் யார் அங்கே வர சொன்னது, இல்லை அங்கே வரதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது? இனியா என்ன உன் பொண்ணா, அவள் காம்படிஷனில் கலந்துக்கிறத பார்க்க நீ வந்திருக்க? இங்கே பாக்கியாவுக்கு இல்லாத உரிமை உனக்கு எங்கேருந்து வந்தது? நீ மேடை வரைக்கும் ஏறி போயிருக்கியே, கோபியே கூப்பிட்டுருந்தாலும் நான் வரமாட்டேன்னு சொல்லியிருக்கணுமே தவிர்த்து நீ கோபி கூட மேடையில் வரைக்கும் மேடை ஏறி போனது பெரிய தப்பு அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க ஈஸ்வரி. உடனே ராதிகாவும், நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, இனியாவோட நிலைமை எனக்கு புரிய வருது. இனியா இங்கே ஜெயிக்காததுக்கு காரணம் நான் இல்லை. இனியா ஒழுங்காக டான்ஸ் ஆடலை, அது மட்டும் இல்லாமல் அவள் தப்பாக ஸ்டெப்பெல்லாம் போட்டு அவள் டான்ஸை ஒன்றும் இல்லாமல் செஞ்சுக்கிட்டா, அதனால தான் ஜெயிக்கலையே தவிர்த்து நான் வரப்போயின்னு நீங்கள் ஏன் காரணமாக சொல்லிட்டு இருக்கீங்க? அது மட்டும் இல்லாமல் இனியா கூப்பிட்ட உடனே மேடைக்கு கோபி கூட சேர்ந்து போகணும்னு நான் ஒன்றும் ஆசைப்படலை. உங்கள் பையன்தான் என்னை கூப்பிட்டாரு, அவர் கூப்பிட போய் தான் நான் போனேன். இனி என்ன கோபி பார்த்துட்ருக்கீங்க? இனியாவும் உங்கள் அம்மாவும் கேட்குற கேள்விக்கு நான் மட்டும்தான் பதில் சொல்லணுமா? என்னவோ நான் தப்பு செஞ்ச மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்களே. கோபி, நீங்கள் தானே என்னை கூப்பிட்டு வந்தீங்க, எனக்கு ஆஃபீஸில் வேலை இருக்குது, நான் ஆஃபீஸ்க்கே போகிறேன்னு சொன்னேன். ஆனால் இனியாவும் உனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான், நீ வரணும்னு ஆசையாக கூப்பிட்டீங்க. ஆனால் இப்போ பாருங்கள், இனியா ஜெயிக்காததுக்கு காரணம் நானும் உங்கள் அம்மாவும் இனியாவும் சொல்கிறாங்க. இது என்னால் எப்படி ஏற்றுக்க முடியும்? சொல்லப்போனால் நான் வராமல் இருந்திருந்தா ஒரு வேளை இனியா ஜெயிச்சிருப்பா போல. அதனால தான் எல்லாரும் என் மேலே கோவப்படுறாங்க கோபி. இதுக்காகவா இப்படி அவமானப்பட்டு நான் நிற்கிறதுக்காகவா என்னை கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னு கண் கலங்கி நிற்கிறாங்க ராதிகா. உடனே கோபியும், என்ன இனியாமா, இது சின்ன காம்படிஷன் தான், இதில் நீ ஜெயிக்கலனாலும் உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, உன்னுடைய திறமையை பற்றி எனக்கு தெரியாதா, நீ எதுக்கு தேவையில்லாமல் ராதிகா மேலே கோவப்படுற? அப்படியே நான் தப்பு பண்ணியிருந்தாலும் என்னை மன்னிச்சிரு, நான் ராதிகாவை கூட்டிகிட்டு வந்திருக்கக்கூடாது, உனக்கு பிடிக்காத எதையும் நான் செஞ்சுருக்கக்கூடாது இனியாமா, இப்படிலாம் நீ அழுகாத, தேவையில்லாமல் பிரச்சனை செய்யாதம்மா, இதை விட பெரிய காம்படிஷன் வரும், அதில் நீ கலந்துக்கிட்டு கண்டிப்பாக ஜெயிக்க தான் போகிறேன், நான் தான் இருக்கேன்ல, உன்னை எங்கேனாலும் உனக்கு என்ன வேணும்னாலும் நான் செய்வேம்மா அப்படின்னு சொல்ல. போதும்பா, உங்களை நம்பி நம்பி நானும் இங்கே அம்மாவும் அவமானப்பட்டு நின்னதெல்லாம் போதும். இன்னைக்கு மேடையில் நீங்களும் அம்மாவும் மட்டும் வந்திருந்தா எனக்கு எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் தெரியுமா? நான் மனவேதனையோட டான்ஸ் ஆடி இருக்கவும் மாட்டேன், நான் கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பேன்ப்பா. ஆனால் தேவையில்லாமல் ராதிகாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அங்கே நீங்கள் கூட்டிகிட்டு வர போய் தான்ப்பா இன்னைக்கு நான் எல்லார் முன்னாடியும் அவமானப்பட்டேன். அங்கே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன பேசுனாங்க தெரியுமா? உங்கள் அப்பா ஏன் இப்படி இருக்காரு, நீங்கள் எல்லாரும் ஒரே வீட்டில் தான் இருக்கிறீங்களான்னு கேள்வி கேட்குறாங்க. இதுக்காக தான் ராதிகாவை அம்மாவோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்களாப்பா? போதும்ப்பா, பேசாமல் நீங்கள் மட்டும் இந்த வீட்டில் இருங்க, ராதிகாவையும் மையுவையும் அவங்க புது வீட்டுக்கே அனுப்பிடுங்கப்பா. அதுதான் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே நிம்மதியாக இருக்கும், நாங்களும் கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்க முடியும். ராதிகா வந்ததுலேருந்து நான் சொல்லிகிட்ருக்கேன்,
அவங்களும் இந்த மையவும் இந்த வீட்டுக்கு வந்தது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு தெரிஞ்சிருந்தும் அவங்கள எதுக்காக இந்த வீட்டில் தங்க வச்சிங்கப்பா? அம்மா தான் என்னவோ ராதிகா அவங்க ஃப்ரெண்டுன்றதுக்காக இடம் கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் ஏன்ப்பா என்னை பற்றியும் பாட்டியை பற்றியும் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறீங்க? உங்கள் இஷ்டத்துக்கு ராதிகா தான் வேணும்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. குடும்பத்தை பற்றி அக்கறையே இல்லாமல் இருந்தீங்க. இங்கே வளர்ந்த பசங்க இருக்கிறாங்க, கல்யாணமான பசங்க இருக்கிறாங்கன்ற எண்ணம் இல்லாமல் இருந்தீங்க. இப்போ மறுபடியும் உங்களால் எனக்கு பிரச்சனை வருதே, இது எல்லாத்தையும் நான் அனுபவிக்க தான் செய்யணுமாப்பா? எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டேன். நீங்களும் திருந்துற மாரி இல்ல, கேட்குற மாரியும் இல்ல. நீங்க என் கூடயே இருக்கணுன்றதுக்காக நானும் எல்லாத்தையும் பொறுத்து பொறுத்து போறேன். ஆனா இனியும் என்னால எதையும் தாங்கிக்க முடியாது. காலேஜுக்கு போனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, அந்த கூட உங்க அப்பா கூட வந்தவங்க யாருன்னு. என்னன்னு பதில் சொல்லட்டும்? என் அம்மாவ தவிர்த்து வேற யாரையும் நான் அம்மான்னு கூப்பிட மாட்டேன். அப்படி ஒரு தேவையும் எனக்கு இல்ல. எனக்கு என் அம்மா மட்டுமே போதும். உங்களுக்கு ராதிகா தான் முக்கியம்னா, பேசாம இந்த வீட்ல இருந்து கிளம்பி ராதிகா கூடயே உங்க புது வீட்டுக்கு போயிருங்கப்பா. எனக்கு ஒரு நல்ல அப்பாவா நீங்க இருப்பீங்கன்னா, நீங்க மட்டும் தனியா இந்த வீட்ல இருங்க. நீங்க யாரும் என்னால கஷ்டப்படவும் வேண்டாம், மனசு வேதனைப்படவும் வேண்டாம். அதான் உங்க எல்லாராலையும் நான் அழுதுட்டு இருக்கேனே, இது போதாதா அப்படின்னு சொல்லி இங்க ஜெயிக்கலன்ற ஒரு கோவத்துல ரொம்ப கோவமா பேசிட்டு அழுதுகிட்டே இருக்கிறாங்க இனியா. உடனே ஈஸ்வரி கோபியை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன கோபி இதெல்லாம்? நீ உண்மையாவே நல்ல அப்பாவா இருந்திருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? ராதிகாவை அங்க கூட்டிட்டு வந்திருக்க கூடாது. அப்படியே கூட்டிட்டு வந்திருந்தாலும் இனியாவோட அப்பா அம்மா வரணும்னு சொன்னப்ப பாக்கியா கூட தான் நீ போயிருக்கணுமே தவிர்த்து இந்த ராதிகாவுக்கு என்ன உரிமை இருக்குன்னு நீ கூட்டிட்டு போன? ராதிகா உன் மனைவியா இருக்கலாம், ஆனா இந்த வீட்டுக்கு அவ என் மருமகளாவும் இல்லை, இனியாவோட அம்மாவும் இல்லை. அப்படி இருக்கும்போது நீ இப்படி செஞ்சது இனியாவுக்கு மட்டும் இல்லை, பாக்கியாவுக்கும் எவ்வளோ தலகுனிவா இருந்திருக்கும். நீ எல்லாரையும் அவமானப்படுத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கியா? அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க கேள்வி கேட்குறாங்க, அதுக்கே என்னால் பதில் சொல்ல முடியாம நான் இன்னும் உனக்கு தான் கோபி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீ என்னடானா என் பேச்சை கேட்காம இப்படியெல்லாம் செஞ்சிட்டு இருக்க? அப்போ உனக்கு ராதிகா தான் முக்கியமா? அப்போ இனியா சொன்ன மாதிரியே பேசாம நீ புது வீட்டுக்கே போயிடலாமே. இங்கே இருந்துக்கிட்டு ராதிகாவுக்கு சப்போர்ட் பண்ணி இங்கே இன்னும் யார் யாரெல்லாம் நீ அவமானப்படுத்தணும்னு நினைக்கிற அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, அதுக்குடனே கோபி சொல்றாரு, அம்மா என்னம்மா பேசுறீங்க? உங்களுக்காகவும் இனியாவுக்காகவும் தான் இதே வீட்டில் இருக்கணும்னு ராதிகா புது வீட்டுக்கு போயிடலான்னு சொன்னப்போ கூட என்னால் வர முடியாது, உன் பேச்சை கேட்க முடியாது, எனக்கு எப்படி நீயும் மையவும் முக்கியமோ அதே மாதிரி என் அம்மாவும் என் பொண்ணு இனியாவும் முக்கியம்னு நான் ராதிகா கிட்ட உங்களுக்காக தான்மா சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் ஏமா புரிஞ்சுக்காம பேசுகிறீங்க? நான் செஞ்சதெல்லாம் பெரிய தப்பு தான். ராதிகாவை அங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கவும் கூடாது, இங்கே பாக்கியா இடத்துல ராதிகாவை நான் நிற்க வச்சிருக்கவும் கூடாது. இனியா கண்டிப்பாக ராதிகாவை அம்மாவா ஏற்றுக்க மாட்டான்னு தெரிஞ்சிருந்தோம் நான் செஞ்சதுதாம்மா பெரிய தப்பு. இதில் ராதிகா மேலேயும் எந்த தப்பும் இல்லைம்மா, நீங்கள் புரிஞ்சுக்கோங்கம்மா, ராதிகா எந்த தப்பும் செய்யலை அப்படின்னு சொல்ல இனியா அழுதுகிட்டே சொல்கிறாங்க, அப்பா போதும்ப்பா, இதுக்கு மேலேயும் அந்த ராதிகாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க. இந்த வீட்டில் நீங்கள் இருக்கிறதா இருந்தால் தனியாக தான் இருக்கணும். இல்லைனா இப்போவே ராதிகாவை அவங்க புது வீட்டுக்கு போக சொல்லுங்கள். அவங்க மைய கூட சந்தோஷமாக அங்கே தனியாக இருக்கட்டும். இந்த வீட்டில் அவங்க வந்ததுல இருந்து பாட்டிக்கும் அவங்களுக்கும் எந்த விதத்துலேயும் ஒத்து போகவே இல்லை. எப்போ பார்த்தாலும் பிரச்சனை வந்துட்டுருக்கு. ஆனால் நீங்கள் அதை பற்றியெல்லாம் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. இன்னொரு பக்கம் மையுவையும் இங்கே ராதிகாவையும் பாட்டி பேசி அவமானப்படுத்துகிறாங்க. இவங்க இருக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஆனால் யாருடைய சந்தோஷத்தை பற்றியும் யோசிக்காமல் நீங்கள் மட்டும் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணுன்றதுக்காகவே இருக்கீங்களே தவிர்த்து மற்றவங்கள பற்றி நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா? நீங்கள் உங்களை பற்றி யோசிக்க போய் தான் இன்னைக்கு நானும் என் அம்மாவும் எல்லார் முன்னாடி அவமானப்பட்டு நின்றுருக்கோம். ஏன் என் ஃப்ரெண்ட்ஸோட அம்மா அப்பான்னு எல்லாரும் இங்கே பாக்கியா அம்மா கிட்ட வந்து கேட்டாங்க, மறுபடியும் நீங்கள் பிரிஞ்சிட்டிங்களா இல்லை ஒரே குடும்பமாக ஒன்றா இருக்கிறீங்களான்னு கேட்க அம்மாவால் என்னப்பா பதில் சொல்ல முடியும்? நீங்கள் எவ்வளவோ அம்மாவுக்கு பிரச்சனை செஞ்சுருக்கீங்க. இப்போ மனசு மாறி இருந்தாலும் உங்களால் அம்மாவுக்கு அவமானம் மட்டும்தான் வருது. நீங்கள் இனி இந்த வீட்டில் இருந்தால் அப்படி தான் நாங்கள் தலை குனிஞ்சு நிற்கணுமே தவிர்த்து உங்களால் எங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் வராது. எனக்கு இனி பாக்கியா அம்மாவே போதும். அம்மாவோட மனசை புரிஞ்சுக்காம எவ்வளவோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன். அப்பா என் கூட தான் இருக்கணும்னு உங்களுக்காக நான் அம்மாவை எதிர்த்து பேசியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் இங்கே ராதிகாவை விட்டு கொடுக்காம அவங்களுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. என்னை பற்றியும் பாட்டியை பற்றியும் அம்மாவை பற்றியும் நீங்கள் என்னைக்கு யோசிக்க மாட்டீங்க. அப்படி யோசிச்சுட்டு இருந்தா ஏன் அம்மாவோட இடத்துக்கு அந்த ராதிகாவை நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கவே மாட்டீங்க. இதுலேருந்தே உங்களுடைய எண்ணம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. பேசாமல் நீங்கள் ராதிகாவையும் மையுவையும் கூட்டிகிட்டு இந்த வீட்டில் இருந்து கிளம்பிடுங்கப்பா. நீங்கள் இந்த வீட்டில் இருக்கவும் வேண்டாம். இப்படிப்பட்ட அப்பாவே எனக்கு தேவையில்லை. நீங்கள் என்னைக்கும் எனக்கும் அண்ணன்களுக்கும் ஒரு நல்ல அப்பாவாக கண்டிப்பாக இருக்கவே மாட்டீங்க. நீங்கள் மனசு
மனசு மாறினாலும் பரவாயில்ல, நீங்கள் திருந்திருந்தாலும் பரவாயில்ல, அம்மாவுக்கு பெருசாக நல்லதே செஞ்சுருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களை அப்பாவா இனி ஏற்றுக்க போகிறதே இல்லை அப்படின்னு கோவத்தில் பேசிடுறாங்க இங்கே இனியா. இதை பார்த்துட்டு இருந்த பாக்கியாவும் கண் கலங்கிக்கிட்டே இனியா அழுகிறத பார்த்துட்டு தாங்க முடியாமல் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இனியாமா, உங்கள் அப்பாவை பற்றி தான் நம்ம எல்லாருக்குமே தெரியுமே, இதில் ராதிகா மேலே எந்த தப்பும் இல்லை. வரமாட்டேன்னு சொன்னேன், இங்கே ராதிகாவை கூட்டிகிட்டு பெரிய தப்பு பண்ணது உங்கள் அப்பா கோபி தான். அதனால் இனியும் அவர் பேசுனது, அவர் செஞ்சதை பற்றிலாம் யோசிக்காம நீ உன் வேலையை மட்டும் பாரு. கோபி, உங்கள் பொண்ணு பேசுனதெல்லாம் கேட்டிங்கல்ல, நீ இங்கே இனி உங்களை பற்றி மட்டும் யோசிக்காமல் உங்கள் சுற்றி இருக்கிற எங்களை பற்றியும் கொஞ்சம் யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுங்க. ராதிகாவையும் மயுவையும் கூட்டிகிட்டு நீங்கள் புது வீட்டுக்கு போகிறது மட்டும்தான் நல்ல ஒரு முடிவாக இருக்கும். சீக்கிரமாகவே நீங்கள் இந்த வீட்டிலேருந்து கிளம்புற வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆறுதலாக பேசிகிட்டு இருக்கிறாங்க இனியாவுக்கு பாக்கியா. ஆனால் பாக்கியாவால் தாங்க முடியல. இந்த இனியா மட்டும் இல்லாமல் கோபியால் நானும் அவமானப்பட்டு நின்றுட்டேன். இதுக்கு மேலேயும் இவங்க எல்லாரும் ஒரே வீட்டில் இருக்கிறது சரிப்பட்டு வராது. சீக்கிரமாகவே கோபி, ராதிகா, மயூனி எல்லாருமே புது வீட்டுக்கு போகிறது மட்டும்தான் நல்லது. அப்போ தான் இந்த வீட்டில் இருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு பாக்கியா நினைக்கிறாங்க. இனியா பேசின பேச்சால் அழுதுகிட்டே இருந்த கோபி சொல்கிறாரு, இனியாம்மா, நான் உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன்னு உனக்கே தெரியாது. ஏதோ ஒரு கோவத்தில் நீ அப்பாவை இப்படியெல்லாம் பேசிட்டு உங்களெல்லாம் பிரிஞ்சு என்னால் எப்படிம்மா தனியாக போக முடியும்? நான் உனக்கு நல்லது மட்டும்தான் செய்யணும்னு நினச்சேன். ஏதோ இந்த காம்படிஷனில் நீ ஜெயிக்காமல் போனதுக்கு காரணம் நான் ஆயிட்டேம்மா, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ல, நீயே அப்பாவை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லிட்டியேம்மா, இப்படியெல்லாம் நடக்கணும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இனியாம்மா, என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி இனியா கேட்ட கேள்விக்கு பதில் பேச முடியாமல் இனியா கிட்ட மன்னிப்பு கேட்டு அழ ஆரம்பிக்கிறாரு கோபி. உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, கோபி, நீ இப்போ அழுது ஒரு பிரயோஜனமும் இல்லை. உன் மேலே பாசமும் அக்கறையும் இல்லாத அந்த ராதிகா கூட வாழணுமா, இல்லை இவ்வளோ பாசம் வச்சிருக்கிற உன் பொண்ணு உன் அம்மா தான் முக்கியமா அப்படின்னு நீ நினச்சிக்கிட்டு நீ ஒரு நல்ல முடிவாயிடு. நாங்கள் முக்கியம்னா நீ மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கணும். இனி அந்த ராதிகா இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. என்னுடைய பேத்தி இனியா இவ்வளோ அழுதுருக்கா, அவமானப்பட்டிருக்கானா அதுக்கு காரணமே அந்த ராதிகா தான். அதனால் ராதிகாவையும் மயுவையும் பேசாமல் புது வீட்டுக்கு அனுப்பிட்டு நீ பாட்டுக்கு இந்த வீட்டில் சந்தோஷமாக இரு கோபி. உன்னை நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம். நீ வேலைக்கு போக வேண்டாம். நீ சந்தோஷமாக ஆரோக்கியமாக எங்கள் கூட இருந்தாலே போதும். பாக்கியா கை நிறைய சம்பாதிக்கிறா. இந்த ராதிகா ஆரம்பித்து கொடுத்த பிஸ்னஸ் கூட வேண்டான்னு சொல்லிடு. நாம் பாட்டுக்கு இங்கே இருக்கலாம். நீ பாக்கியா கூட ஒன்று சேர்ந்து வாழணும். அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும்னு ஆசைப்பட்டுட்ருக்கேன். இல்லை, ராதிகா தான் முக்கியம். ராதிகா இதே வீட்டில் தான் இருப்பா. என்றைக்குமே ராதிகாவை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது அப்படின்னு நீ நினச்சேன்னா அப்புறம் உன் பசங்களையும் உன் அம்மாவையும் நீ மறந்துட்டு உடனே ராதிகாவை கூட்டிகிட்டு இந்த வீட்டிலேருந்து நீ வெளியில் போயே ஆகணும். இன்னும் உங்களால் நாங்கள் யாரும் அவமானப்பட்டு நிற்க முடியாது கோபி. நானும் இனியாவும் தெளிவாக எங்களுடைய முடிவை சொல்லிட்டோம். இப்போ பொறுப்பு உன்கிட்ட தான் இருக்குது. நீ தான் ஒரு சரியான முடிவெடுக்கணும். உன்னுடைய பொண்ணு இனியா முக்கியமா, இல்லை அந்த ராதிகாவோட பொண்ணு மயு முக்கியமான்றத நீயே யோசிச்சு முடிவெடு. ராதிகா தான் வேணும்னு இந்த வீட்டை விட்டு போனதுக்கப்புறமா அம்மா பாசம், பொண்ணை பார்க்கணும், என் பசங்க கூட இருக்கணும்னு என்னைக்காவது பாக்கியாவை வீட்டு பக்கம் நீ வந்தனா கூட நாங்கள் கண்டிப்பாக உன்னை ஏற்றுக்க மாட்டோம். உன்னை திரும்பி பார்க்கவும் மாட்டோம். உன் முகத்தில் நாங்கள் முழிக்கவும் மாட்டோம் கோபி. ஏன்னா உனக்காகவே பாக்கியா கிட்ட பேசி புரிய வச்சு இந்த வீட்டில் நான் தங்க வச்சேன். ஆனால் எங்களை மதிக்காமல் நீ எங்கள் பேச்சை கேட்காம உன் சந்தோஷம்தான் முக்கியம்னு ராதிகாவையும் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். அதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. என்னை ராதிகா எதிர்த்து பேசுகிறா, அவமானப்படுத்துகிறா. இப்படிப்பட்ட ராதிகா இந்த வீட்டில் எதுக்கு இருக்கணும்? நீ தான் ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும் அப்படின்னு இங்கே ஒரு பக்கம் ஈஸ்வரி, இன்னொரு பக்கம் இனியான்னு கோபிக்கிட்ட தன்னுடைய முடிவை சொல்ல இங்கே என்ன முடிவெடுக்கன்னு தெரியல. யாரை முதன்மைப்படுத்துறது, யார் முக்கியம்னு ஒரு முடிவெடுக்கிறதுன்னு தெரியாமல் திருன்னு முழிச்சுக்கிட்டே ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறாரு கோபி. என் பொண்ணு இனியாவுக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சேன். ஆனால் என் பொண்ணு இனியா என்னை புரிஞ்சுக்காம நீங்கள் ஒரு நல்ல அப்பாவே இல்லை, நீங்கள் இந்த வீட்டில் இருக்கவே வேண்டான்னு என்னை சொல்லிட்டாலே அதுக்காகவாவது நான் கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும். என் பசங்களையும் என் அம்மாவையும் நான் விட்டு கொடுக்க முடியாது. என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு கோபி. இது எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்க ராதிகா கோபி கிட்ட சொல்கிறாங்க, கோபி, இதெல்லாம் நமக்கு தேவையா? உங்கள் அம்மா மட்டும் இல்லாமல் உங்கள் பொண்ணு இனியாவுக்கும் நானும் மையவும் இங்கே இருக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கல. இப்போயாவது புரிஞ்சுக்கோங்க. இந்த வீட்டில் நானும் மையவும் சந்தோஷமாகவே இல்லை கோபி. எப்போ பார்த்தாலும் உங்கள் அம்மா திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. பேசாமல் வாங்க, நம்ம 3 பேரும் ஒன்று சேர்ந்து புது வீட்டுக்கே போயிடலாம். எந்த பிரச்சனையும் வராது. இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் இப்படி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் கோபி அப்படின்னு இங்கே கோபிக்கு புரிய வைக்கிறாங்க ராதிகா. உடனே இனியா பேசினதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்த கோபியும் கண் கலங்கிக்கிட்டே ராதிகா கிட்ட சொல்கிறாரு, என் பொண்ணு இனியாவே என்னை புரிஞ்சிக்கல. நீயா ராதிகா என்னை புரிஞ்சுக்க போகிற?
என் பசங்க எல்லாரும் வளர்ந்துட்டாங்க. கல்யாணமான பசங்க இருக்கும்போது நான் இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்க கூடாது. என் குடும்பம் தான் முக்கியம்னு என் பசங்களுக்காகவாவது நான் இதே வீட்டில் இருந்திருக்கணும். இந்த குடும்பத்தை நான் பிரிஞ்சு போயிருக்க கூடாது. இன்னொரு வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுத்திருக்க கூடாது. நான் செஞ்சதெல்லாம் பெரிய தப்பு. அதனால தான் இனியா முன்னாடியும் என் அம்மா முன்னாடியும் என் எல்லா பசங்க முன்னாடியும் இப்படி நான் அவமானப்பட்டு நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி இனியாவால் கண் கலங்கி ரொம்பவே ராதிகா கிட்ட பேசி அழ ஆரம்பிக்கிறாரு. இங்கே கோபிக்கு என்ன முடிவெடுக்கனே தெரியாமல் குழப்பத்தில் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் என் பசங்களை பிரிஞ்சு எப்படி இந்த வீட்டில இருந்து நான் போக முடியும், எப்படி ராதிகாவும் மையவும் தான் முக்கியம்னு ஒரு முடிவெடுக்க முடியும், என்னால் முடியாதே அப்படின்னு சொல்லி இனியா பேசின பேச்சால தான் செஞ்ச தப்பெல்லாம் நினச்சி பார்த்து ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாரு கோபி.